இந்த கட்டுக்கதைகளை எல்லாம் உடைச்சிட்டு லேட்டஸ்ட் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் படி சரியான தீர்வு என்னன்னு இப்ப பார்க்கலாம். உங்க சம்பு ஒரு 50 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணுமா? அப்போ இந்த 5 ரூல்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. 1. பூமிக்கு அடியில விட்டமின் அதாவது தார் யூஸ் பண்ணாவே பண்ணாதீங்க. 2. கிறிஸ்டலைன் மாதிரி ஹார்டான கெமிக்கலை மெம்பரைன் மாதிரி ஃபிளெக்சிபிளான கெமிக்கல் கூட மிக்ஸ் பண்ணாதீங்க. 3. 200% மேல எலாங்கேஷன் இருக்கான்னு கேட்டு வாங்குங்க. 4. சர்ஃபேஸை மிஷின் வச்சு கிரைண்ட் பண்ணாம வேலையை ஆரம்பிக்காதீங்க. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியம், சுவத்தோட உள்ளேயும் வெளியும் 2 பக்கமும் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி பாதுகாக்கணும். ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட்டர் ப்ரூஃபிங்கிறது சும்மா பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு சாதாரண வேலையே இல்ல. இது ஒரு பக்கா கெமிஸ்ட்ரி அண்ட் என்ஜினியரிங். இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா உங்க வீடு, உங்க கட்டிடம் பல தலைமுறைக்கு உறுதியா நிக்கும். இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வீட்ல ஏற்கனவே கட்டின சம்புக்கோ இல்ல இனிமே கட்ட போற சம்புக்கோ உங்க கான்ட்ராக்டர் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாரு இல்ல என்ன சஜஸ்ட் பண்றாரு? இப்ப நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அனுபவங்களை மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணுங்க.